Hello everyone, welcome to NDA Defense Institute. இந்த வீடியோல நம்ம UPSC நடத்தக்கூடிய NDA எக்ஸாம் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி ஆர் நேவல் அகாடமி எக்ஸாமோட ரெண்டு பேப்பர்ஸ் இருக்குல்ல. ஒன்று வந்து மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர், இன்னொன்று கேட் பேப்பர். இந்த கேட் பேப்பரை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த கேட் பேப்பருக்கு நெக்ஸ்ட் இதில் வந்து எப்படி மேக்ஸிமம் மார்க் எடுத்து நம்ம மேக்ஸிமம் மார்க் எப்படி ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோ தான் இந்த அப்கமிங் ஸ்லைட்ஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் NDA எக்ஸாமோட கேட் பேப்பருக்கு முன்னாடி என்ன NDA எக்ஸாம்னா எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாம் நடத்துவாங்க. அந்த ரிட்டன் எக்ஸாம்ல வந்து இது ஒரே நாள்ல நடக்கிற எக்ஸாம். காலையில வந்து மேக்ஸ் பேப்பர் நடக்கும், ஆஃப்டர்நூன் வந்து இந்த கேட் பேப்பர் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ரெண்டுமே வந்து MCQ டைப்பான எக்ஸாமினேஷன் தான். மேக்ஸ் பேப்பர் வந்துட்டு உங்களுக்கு வந்து காலையில 2.5 hours நடக்கும். 300 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் எழுதுவீங்க. அதாவது 120 கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்க எக்ஸாம் எழுதுவீங்க. ஓகேங்களா? இதே கேட் பேப்பர் வந்து அதே 2.5 hours நடக்கும். 600 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் எழுதுவீங்க. 150 கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி எழுதுவீங்க. இந்த ரெண்டு பேப்பர்ஸ்லயும் மினிமம் வந்து நீங்க 25% ஆஃப் மார்க்ஸ் வந்து எடுத்திருக்கணும். விச் மீன்ஸ் மேத்தமெட்டிக்ஸ்ல 300க்கு நீங்க 75 மார்க்ஸ் வந்து மினிமமா ஸ்கோர் பண்ணணும். அதே போல கேட் பேப்பர்ல நீங்க 600க்கு மினிமம் 150 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணணும். இதுதான் இந்த ரெண்டு பேப்பருக்கான செக்ஷனல் கட் ஆஃப்னு சொல்லுவாங்க. இது தவிர்த்து மேக்ஸ் கேட் சேர்ந்து 900 மார்க்ஸ்க்கு நீங்க NDAவோட ரிட்டன் எக்ஸாம் எழுத போறீங்க. இந்த 900 மார்க்ஸ் ஒவ்வொரு டேர்முக்கும் கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் டஃப்னஸ் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர். இப்போ கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப டஃபா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கட் ஆஃப் வந்து குறையும். கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸியா இருக்க பட்சத்துல கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ இது மாதிரி கட் ஆஃப் வந்து எப்படி ரேஞ்ச் ஆகும்னா, உங்களுக்கு 290ல இருந்து 360 வரைக்கும் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ஃபிளக்சுவேட் ஆயிருக்கு. நீங்க வந்து இந்த வெறும் கேட் பேப்பர்ல மட்டுமே 400 மார்க்ஸ் கிட்ட வந்து பிளஸ் மார்க்ஸ் கிட்ட வாங்க முடியும் உங்களால. எப்படி அப்படின்னா, அதுக்கான ரைட்டான ப்ரிப்பரேஷன் மட்டும் நீங்க பண்ணணும். என்னென்ன பண்ணணும்ன்றத நம்ம இந்த வீடியோல வந்து டீடைல்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேட் பேப்பர் நம்ம அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி இதுல என்னென்ன செக்ஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து 3 செக்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து பார்ட் A அண்ட் பார்ட் Bன்னு பிரிச்சுக்கலாம். இந்த பார்ட் Aல இங்கிலீஷ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும். இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஒவ்வொரு ரைட் ஆன்சருக்கு 4 மார்க் தராங்க. ஸோ 200 மார்க்ஸுக்கு வந்து நீங்க இங்கிலீஷ் பேப்பர் மட்டும் எழுத போறீங்க. பார்ட் Bல சயின்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒவ்வொரு ரைட் ஆன்சருக்கு 4 மார்க் தர போறாங்க. ஸோ 200 மார்க்ஸுக்கு வந்து சயின்ஸ்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் வரும். விச் மீன்ஸ் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் தென் ஜெனரல் சயின்ஸ். அப்புறம் வந்து சோசியல் சயின்ஸ்ல இருந்து அதே 50 கொஸ்டின்ஸ்க்கு கேட்பாங்க. ஒவ்வொரு ரைட் ஆன்சருக்கு 4 மார்க் தராங்க. 200 மார்க்ஸ்க்கு நீங்க எழுத போறீங்க. இதுக்கு வந்து இண்டிவிஜுவலா ஒவ்வொரு இதுக்கும் கட் ஆஃப் வந்து கிடையாது. ஓவராலா 600 மார்க்ஸுக்கு தான் நம்மளுக்கு 150ன்றது கட் ஆஃப். ஓகேங்களா? இப்போ இத்தனை சப்ஜெக்ட்ஸ்ல நம்ம அழகா செலக்டிவா எதுல மேக்சிமமா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அதை ப்ரிப்பேர் பண்ணாலே நம்மளால அழகா 400+ மார்க்ஸ் வந்து செக்யூர் பண்ணிட முடியும். இதுல வந்து நெகட்டிவ் மார்க்கிங்கும் இருக்கு. 1/3 ஆஃப் த மார்க்ஸ் வந்து நெகட்டிவ் மார்க்கிங்கா எடுப்பாங்க. அதாவது 4 மார்க்ஸ் வந்து ரைட் ஆன்சருக்கு அப்படின்னா ராங் ஆன்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1.33 மார்க்ஸ் வந்து நெகட்டிவ் மார்க்ஸா வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து நம்ம அட்டென்ட் பண்ணும்போது கால்குலேட்டடான ரிஸ்க் வந்து நம்ம எடுக்கணும். எப்படி வந்து ஒரு கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணணும்ன்றது நம்ம அப்கமிங்கா செப்பரேட்டா ஒரு வீடியோல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம அந்த கேட்ல என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்கு, எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு இடையில நாங்க NDAக்கான ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பிளஸ் வந்து ரெகுலர் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்றோம். இப்போ நீங்க NDA போறதுக்கு வந்து நீங்க பேஷனேட்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்க ப்ரிப்பரேஷன் வந்து ரைட் ஆஃப்டர் யுவர் 10th கிளாஸ்ல இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். 10th கம்ப்ளீட் பண்ணதுமே இந்த கோர்ஸ் வந்து நீங்க எடுத்து நீங்க ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே நீங்க வந்து NDA எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் கொடுக்க உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்துடும். அப்ப இருந்து நீங்க ரிட்டன் எக்ஸாம்ஸ் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இங்க இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் கீழே உங்களுக்கு NDAக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன், SSB இன்டர்வியூ ட்ரைனிங், அப்புறம் பிசிக்கல் ட்ரைனிங், இது 3மே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து ஆன்லைன் பிளஸ் வந்து கிளாஸ் ரூம் கிளாஸஸும் வந்து ஆஃபர் பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் பேப்பர். இங்கிலீஷ் பார்ட் வந்து நம்மளுக்கு தெரியும் 200 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 600 200 மார்க்ஸ் வந்து இங்கிலீஷ் பேப்பர்ல இருந்தே வரப்போகுது. இங்கிலீஷ் வந்து நம்ம வந்து அழகா வந்து ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணி கம்மியா ப்ரிப்பேர் பண்ணி நம்ம மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து இங்கிலீஷ்ல இருந்து எடுத்துக்க முடியும்.
நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொரு ரைட் ஆன்சருக்கு 4 மார்க் தருவாங்க. ராங் ஆன்சர்னா 1.33 மார்க்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. இதுல என்னென்ன செக்ஷன்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் வருதுன்னா, மெயினா கிராமர் பார்ட்ல இருந்து கொஸ்டின் வரும். கிராமர் தவிர்த்து உங்களுக்கு வொக்காபுலரி பார்ட், காம்ப்ரிஹென்ஷன் இது மாதிரி பார்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். இப்போ வொக்காபுலரி, சினானிம், ஆன்டனிம், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஸோ இதெல்லாம் தவிர்த்து கிராமர் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். கிராமர்ல என்னென்ன இருக்கோ லைக் ஃப்ரம் த டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்ல இருந்து உங்களுக்கு டென்சஸ் வரைக்குமே எல்லாமே நீங்க கொஞ்சம் பேசிக் ரூல்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரஷ் அப் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ்லயே இருக்கும். ஓகே, அதை தவிர்த்து சில ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க ரெஃபர் பண்ணி கிராமர் வந்து உங்களுக்கு ஷார்ட்டா வந்து ரூல்ஸ் பேஸ் பண்ணி ஒரு நோட்ஸ் கிறிஸ்பா எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சினானிம், ஆன்டனிம், இடியம்ஸ், ஃப்ரேசஸ்க்கு நிறைய சினானிம், ஆன்டனிம் இருக்கு. நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ ஃபர்ஸ்ட் அதை வந்து ஸ்ட்ராங்கா வைக்கணும். கொஸ்டின் பிளஸ் வந்து ஆப்ஷன்ஸ்ல என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கோ நியூ வேர்ட்ஸ் நம்ம கத்துக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அப்கமிங் எக்ஸாம்ஸை வந்து நம்ம அப்ரோச் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து நியர்லி 50% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வொக்காபுலரி பார்ட்ஸ்ல இருந்தே கேட்பாங்க சில டைம் என்டிஏ எக்ஸாம்ல. ஸோ வந்து நீங்க இப்போ 200 மார்க்ஸ் 50 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு 45 to 50 கொஸ்டின் வந்து இதுல கரெக்ட் ஆகுற மாதிரி நீங்க ப்ரிப்பேர் ஆயிக்கணும். இங்கிலீஷ் செக்ஷன் மட்டும் நீங்க நல்லா பண்ணிட்டீங்கனாலே ரெஸ்ட் ஆஃப் த செக்ஷன்ல நீங்க வாங்குற ஸ்கோர் எல்லாமே உங்களுக்கு மார்க்ஸ் வந்து அழகா புஷ் பண்ணி கொடுக்கும். அந்த செக்ஷனல் கட் ஆஃப் 600க்கு 150 செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கு இல்லையா, செக்ஷனல் கட் ஆஃப் வந்து நீங்க இங்கிலீஷ் பார்ட்ல இருந்தே நீங்க எடுத்துற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் பார்ட் பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்புறம் ஜெனரல் சயின்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து பிசிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து 25 கொஸ்டின் இப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் சயின்ஸ் பார்ட்ல இருந்து 50 கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க. சயின்ஸ் பார்ட்ல இருந்து மட்டுமே 50 கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. அந்த 50 கொஸ்டின்ஸ்ல வந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து பிசிக்ஸ் செக்ஷன்ல இருந்தே கொடுக்க போறாங்க. இந்த பிசிக்ஸ் செக்ஷன்ல இருந்து 25 கொஸ்டின்னா ஒவ்வொரு ரைட் ஆன்சருக்கு 4 மார்க்ஸா, ஸோ 100 மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு வெறும் பிசிக்ஸ்ல இருந்தே வரப்போகுது. ஓகே, ஆஃப்டர் இங்கிலீஷ் இந்த 600 மார்க்ஸ்ல இங்கிலீஷ்க்கு அப்புறம் மேக்சிமம் வெயிட்டேஜ் வர்றது பிசிக்ஸ் செக்ஷன் தான். ஓகேங்களா? பிசிக்ஸ்ல வந்து நம்மளுக்கு என்னென்ன சிலபஸ்ல இருந்து அவங்க கொஸ்டின் கேட்பாங்கன்றது என்டிஏ சிலபஸ்ல டீடைல்டா கொடுத்துருக்காங்க. அதோட ஹெட்டிங் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் கேட்டிருக்காங்க, மோஷன் அண்ட் ஃபோர்ஸஸ், ஹீட் அண்ட் டெம்பரேச்சர், அப்புறம் சவுண்ட், லைட், மேக்னட்டிசம், எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற சிம்பிளான டிவைசஸ், அதுக்கு பேக்ரவுண்ட்ல இருக்க பிரின்சிபல்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து உங்களுக்கு எஸ்எஸ்பிலையுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அங்கேயுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப பிசிக்ஸ் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் அளவு படிக்கணும் அப்படின்னா 11th கிளாஸ் என்சிஆர்டி அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது வந்து உங்களோட பிசிக்ஸ் கொஸ்டின்ஸோட ஸ்டாண்டர்ட் வந்து கொஞ்சம் வந்து உங்களோட மற்ற கெமிஸ்ட்ரி, பயாலஜி செக்ஷன்ஸோட பிசிக்ஸ்ல இருந்து கொஞ்சம் லெவல் ஆஃப் ஸ்டாண்டர்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் கேட்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆயிக்கணும். நம்ம ப்ரிப்பேர் ஆயிட்டு பிசிக்ஸ்ல வந்து ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணாலே நம்மளுக்கு ஐடியா கிடைச்சிடும் எப்படி பிசிக்ஸ் செக்ஷன்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரப்போகுது அப்படின்னு. நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரியில இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கெமிஸ்ட்ரியில இருந்து 15 to 16 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து கேட்பாங்க. 16 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா ஒவ்வொரு ரைட் ஆன்சர் 4 மார்க்கா, ஸோ 64 மார்க்ஸ் கிட்ட வந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில இருந்தே வருது. கெமிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு சிம்பிளா 9th and 10th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி பேஸ் பண்ணா உங்களுக்கு மேக்சிமம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. ஒரு சில டாபிக்ஸ் ஃபர்டிலைசர்ஸ், அப்புறம் அப்ளிகேஷன்ஸ், இது மட்டும் தான் உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட் டச் பண்ற மாதிரி கேட்கறாங்க. தவிர மித்த எல்லாமே பாத்தீங்கன்னா பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ், எலிமெண்ட்ஸ், மிக்சர்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ், அப்புறம் வந்து கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ், அப்புறம் லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்ஸ், இது எல்லா டாபிக்குமே நம்மளுக்கு வந்து 9th 10thலயே வந்துடும். ஆசிட் பேஸ் சால்ட், கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ், இது எல்லாமே நம்மளுக்கு 9th 10th புக்ஸ்லயே வர சாப்டர்ஸ் தான். அதை ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா ஸ்ட்ராங் ஆயிக்கோங்க. ஃபர்டிலைசர்ஸ், அப்புறம் வந்து சில அப்ளிகேஷன் ஓரியன்டான கொஸ்டின் தான் 11th 12th இருந்து வருது. அது வந்து செப்பரேட்டா உங்களுக்கு மேரத்தான் கிளாஸஸும் போடுவாங்க, அதுலயுமே கவர் பண்ணுவாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லயுமே நீங்க அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதை வச்சு நீங்க மோர் ஓவர் அப்ரோச் பண்ணிக்கலாம் கெமிஸ்ட்ரி பார்ட்டை வந்து.
நெக்ஸ்ட் பிசிக்ஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பயாலஜில ஜியோகிராஃபில இருந்து தான் அதிகமான வெயிட்டேஜ் வருது. பட் நீங்க 11th 12th வந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரி பார்ட் வந்து உங்களுக்கு புதுசா படிக்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா 12th வரைக்கும் நீங்க கெமிஸ்ட்ரி படிக்கும் போது இது 9th 10th கெமிஸ்ட்ரின்றனால உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பயாலஜி கிடையாது, இது ஜென்ரல் சயின்ஸ். ஓகேங்களா? இப்போ நீங்க 12th வந்து நீங்க லைக் சிஎஸ் குரூப் எடுத்திருந்தாலுமே லைக் இந்த இது வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல தான் கேக்குறாங்க ஜென்ரல் சயின்ஸ்ன்றது. ஓகே, இதுல வந்து 9 to 11 கொஸ்டின் வரைக்கும் உங்களுக்கு ஃபிளக்சுவேஷன் இருக்கும். ஸோ மினிமம் 9 கொஸ்டின் உங்களுக்கு கேட்டா கூட 36 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பயாலஜில இருந்து வந்துடும். பயாலஜி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 9th and 10th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி தான். பேசிக்ஸ் ஆஃப் லைஃப் ஒன்றும் இல்லை, செல்ஸ் பத்தி கேட்குறாங்க. அடுத்து வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ், இதெல்லாம் சிம்பிளா தான் இருக்கும். growth அண்ட் ரீப்ரொடக்ஷன், அப்புறம் நம்ம பாடி ஹியூமன் பாடியில இருக்க ஹியூமன் அனாட்டமி பத்தி பேசிக்கான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், இதை பத்தி கேட்பாங்க. அப்புறம் வந்து காமனான டிசீசஸ் பத்தி கேக்குறாங்க. அப்புறம் வந்து நியூட்ரிஷன் பத்தி கேக்குறாங்க. அப்புறம் எமினன்ட் சயின்டிஸ்ட், ஓகே, ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா அது யார் அச்சீவ் பண்ணா, அது மாதிரி பேசிக்கான ஒரு ஐடியா வந்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இதுல நம்ம பிஒய்க்கு சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஐடியா கிடைக்கும். பிளஸ் நம்ம இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டாட்டிக்கான ஜிகே பார்ட், இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா ப்ரிப்பேர் பண்ணணும் 9th 10th புக்ஸ் தாண்டி. சயின்ஸ்ல இருந்து ஸோ இப்படிதான் நம்ம 200 மார்க்ஸுக்கு ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு சப்ஹெட்டிங் கீழே நம்மளுக்கு என்னென்ன டாபிக்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்கறாங்க அப்படி பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில இருந்து கேட்கறாங்க, எக்கனாமில இருந்து கேட்கறாங்க, பாலிட்டில இருந்து கேட்கறாங்க. இந்த 3 சப்ஜெக்ட்ஸுக்கும் இந்த ஒரு காமன் டாபிக்ல இருந்து கேட்கறாங்க. ஓகே, இதுல எக்கனாமி பார்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி 5-year பிளான் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வரும். 5-year பிளான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 3 pages இருக்கும் 5-year பிளான். ஸோ எக்கனாமில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 to 3 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஓகே, 3 கொஸ்டின்னா உங்களுக்கு ஒவ்வொரு ரைட் ஆன்சருக்கு 4 மார்க்கா. ஸோ 12 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு 8 to 12 மார்க்ஸ் வந்து இது ஒரே ஒரு டாபிக்ல இருந்து வருது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்தியன் ஹிஸ்டரி, அப்புறம் வந்து ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ஸ், இது வந்து மேஜரா நீங்க படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வேர்ல்டு ஹிஸ்டரி, எல்லா ரெவல்யூஷன்ஸ், பிரெஞ்சு ரெவல்யூஷன், அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸ், ரஷ்யன் ரெவல்யூஷன், இதெல்லாம் வேர்ல்டு ஹிஸ்டரியில இருந்து கேட்கறாங்க. அப்புறம் வந்து இதுவுமே வந்து உங்களுக்கு பாலிட்டில இருந்து தான் வரும். ஓகே, ஸோ பாலிட்டி வந்து நீங்க நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும், அதை வந்து லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸா வச்சுக்கோங்க. ஓகேவா? எக்கனாமிக் ஹிஸ்டரி வந்து ஹிஸ்டரியில முக்கியமா மாடர்ன் இந்தியா, அதாவது ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. நெக்ஸ்ட் எக்கனாமி வந்து உங்களுக்கு காஸ்ட் பெனிஃபிட் அதிகம், நீங்க கொஞ்சமா படிச்சாலும் அந்த கொஞ்சத்துல இருந்து உங்களால நிறைய மார்க் வந்து எடுத்துக்க முடியும். நீங்க 3 பேஜ் படிச்சு அதுல இருந்து 12 மார்க்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ இது வந்து காஸ்ட் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஸோ 80 மார்க்ஸ் கிட்ட உங்களுக்கு வந்து ஹிஸ்டரி பார்ட்ல இருந்து வருது. நெக்ஸ்ட் வந்து ஜியோகிராஃபி பார்ட். ஜியோகிராஃபி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படி கேட்டீங்கன்னா ரைட் ஆஃப்டர் உங்களுக்கு பிசிக்ஸ்க்கு தான் 100 மார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹையஸ்ட் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஜியோகிராஃபிக்கு தான் வருது. 20 கொஸ்டின் கேட்கறாங்க. 20 கொஸ்டின் ஒவ்வொரு ரைட் ஆன்சருக்கு 4 மார்க்ஸா. ஸோ 80 மார்க்ஸ் வந்து நம்ம ஜியோகிராஃபில இருந்து தான் வரப்போகுது. ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 11th and 12th என்சிஆர்டி இருக்கு இல்லையா? முக்கியமா 11th என்சிஆர்டில 2 புக் இருக்கும். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிசிக்கல் ஜியோகிராஃபி, நெக்ஸ்ட் வந்து இந்தியன் ஜியோகிராஃபி புக். 2 புக்கு நல்லா தரவு பண்ணிட்டீங்களா, அதுல இருந்து தான் எல்லா கொஸ்டின்ஸும் இதுல கேட்கறாங்க. ஓகே, இந்த ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ், அப்புறம் சோலார் சிஸ்டம், மூவ்மெண்ட் ஆஃப் எர்த், அப்புறம் ராக்ஸ் அண்ட் வெதர், எர்த்குவேக்ஸ், அப்புறம் ஓஷன் கரண்ட்ஸ், அட்மாஸ்பியர், டைப் ஆஃப் கிளைமேட்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்டோட ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஜியோகிராஃபி அப்படின்ற புக்லயே, பிசிக்கல் ஜியோகிராஃபி அந்த புக்லயே உங்களுக்கு கவர் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட இந்தியன் ஜியோகிராஃபி புக், அதுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஸோ ஒரு ரீட் விட்டுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுக்கிறாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு 80 மார்க்ஸ் வந்து ஜியோகிராஃபி பார்ட்ல இருந்து வருது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். ஜியோகிராஃபியை நீங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க.
நெக்ஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட். கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு செலக்டிவான ஏரியாஸ்ல இருந்து தான் ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அந்த செலக்டிவான ஏரியாஸ் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. இதை வந்து சிம்பிளிஃபை பண்றதுக்காக எவ்ரி மந்த் வந்து நம்ம மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ஸ் வந்து நம்ம வெப்சைட்ல வந்து ரிலீஸ் பண்றோம். அந்த மேகசின் மட்டும் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிட்டு நீங்க படிச்சாலே போதுமானது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ரெஃபர் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் எந்தெந்த ஏரியாஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி அப்கமிங் டேஸ்ல வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கான வீடியோஸும் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க ரெகுலரா அப்டேட்ஸ்க்கு வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஓகேவா? இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எது மெயினா கேட்கறாங்கன்னா டெஃபினட்டா ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வரும். நெக்ஸ்ட் அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ், அப்புறம் வந்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். இது வந்து ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது தவிர்த்து நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட்ல இருந்து வர கொஸ்டின். 10 to 15 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ 10 கொஸ்டின்னாலே அது 40 மார்க்ஸ். ஓகே, நீங்க வந்து ரிட்டன் எக்ஸாம் செலக்ட் ஆறீங்களா இல்லையான்றதே இந்த 40 மார்க்ஸ் டிசைட் பண்ணும். நீங்க மெரிட்னா மெரிட் அவுட்டான்றது இந்த 40 மார்க்ஸ் டிசைட் பண்ணும். ஸோ ஒவ்வொரு ஒரு 10 கொஸ்டின் மேல இருந்து வருது அப்படின்னாலே அந்த சப்ஜெக்ட்ஸ்க்குலாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. அப்படி ப்ரிப்பேர் பண்ற பட்சத்துல இன்னும் இந்த எக்ஸாம்க்கு வந்து 100 days கிட்ட இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த டேஸை வந்து நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணாலே இந்த மார்க்ஸ் வந்து நீங்க தாராளமா செக்யூர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி இங்க இருந்து செலக்ட் ஆகி போயிருக்காங்க ND 153 ஆகட்டும் 154க்கும் இப்போ ரிட்டன் எக்ஸாம்ல இருந்து 29 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. இதுக்கு அவங்களோட இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ அதே போல நீங்களும் இந்த NDA ரிட்டன் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி இந்த ப்ரிப்பரேஷன் மூலியமா நீங்க NDA அப்படின்ற உங்க பேஷனை நோக்கி நீங்க போவீங்க அப்படின்ற ஒரு வாழ்த்துக்களோட இந்த வீடியோ வந்து நாங்க எண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு இடையில வந்து நீங்க இவங்க எல்லாருக்குமே மேக்ஸ்ன்றது கஷ்டமா இருந்திருக்கலாம், பிசிக்ஸ்ன்ற பார்ட் வந்து அவங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கலாம், உங்களோட ஃபேவரட் சப்ஜெக்டா இல்லாம இருந்திருக்கலாம். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி அவங்க NDA போகணுன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் அந்த சப்ஜெக்ட்ஸை கூட அவங்க ப்ரிப்பேர் பண்ணி இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி உள்ள போறாங்க. இப்போ உங்களுக்கு வந்து அது மாதிரி ஸ்ட்ரகிள் இருக்கு, எனக்கு இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்ற இடத்துல நாங்க டெஃபினட்டா உங்களுக்கு கைட் பண்ணுவோம். நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணாலுமே உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணும்னா நீங்க தாராளமா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிக்கோங்க. உங்க ப்ரிப்பரேஷன் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் மார்க் எடுத்து NDA உள்ள போங்க. ஆல் தி பெஸ்ட்.